ஹெல்தி ஃபுட் ஆமா, குடுக்குறாங்க ஃபுட்ஸ்னால நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இன்னொன்னு பரம்பரை மூலமா கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், அதான் அந்த மது பழக்கம் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து அதுக்கு முன்னாடியே அது மறக்க வைக்கிறதுக்காகவும் அதை வெறுக்கிறதுக்காகவும் கூட வெறுக்க வைக்கிறதுக்காக முக்கியமா கொடுக்கும். அவங்களா வெறுத்தா மட்டும்தான் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அது எப்படி டாக்டர்? அவங்க இப்போ வந்து ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் இல்லை நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், நம்ம மனதாலையும் சரி எப்படி சொல்றது மூளையாலையும் சரி அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களை எப்படி அதை வந்து வெறுக்க வைக்க முடியும்? இல்ல அவங்க வந்து மெடிசன் சாப்பிடும்போது ஓகே அவங்களுக்கு இப்போ வந்து மெடிசன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கறத விட தெரியாம கொடுக்கறது தான் கொஞ்சம் பலன் அதிகமா இருக்கும். ஓ அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம தெரிஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால வந்து நம்ம குடிக்காம இருக்கிறோம். மெடிசன் சாப்பிட்ற அந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அதனால தெரிஞ்சு கொடுக்கறதுல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதே வாண்டடா வராங்க, என்னால இது குடிக்காம இருக்க முடியல, நான் இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நேர்ல வரவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம். கூட அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். அதாவது தனிப்பட்ட முறையில கவுன்சிலிங் கொடுக்கணும், குரூப் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து குடிப்பழக்கத்தினால வர பிரச்சனைகள் என்னென்ன, நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க, ஒண்ணு இல்ல சிம்பிளா இவ்வளவு வருஷம் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அவர் எவ்வளவுக்கு செலவு பண்ணிருப்பாருன்ற ஒரு சிம்பிள் கால்குலேட் போட்டு காட்டினாலே அவங்க பயந்துருவாங்க. ஆமா, அதே மாதிரி தெரியாம கொடுக்கறது எப்படின்னா அவங்களுக்கு அவங்க ரெகுலரா குடிக்கிறவங்களா இருப்பாங்க, மது போதை இல்லாம அவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுவாங்க. காலையில டாஸ்மாக் ஓபன் பண்ணா முதல்ல ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி கியூல நிப்பாங்க போனா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா இது இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரியாம தான் கொடுத்தாகணும், தெரியாம தான் கொடுக்கணும். தெரியாம கொடுக்கறதுனால அவங்களுக்கா தோணும், நம்ம நல்லா தானே குடிச்சிட்டு இருந்தோம், இப்ப நம்மளாலேயே கொடுக்க முடியலையே. அந்த மாதிரி அந்த மாறுதல்கள் அவங்களுக்குள்ளேயே வந்துரும். நம்ம இப்ப அவங்க மனைவியையோ அல்லது அவங்களோட தாயோ கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி தேடி வராங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு எப்படி கொடுக்குறோம்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அவங்க வந்து தெரியாம அவங்க ரெகுலரா கொடுக்க அவருக்கு தெரியாது, அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிட்டோம். வர ஆரம்பிச்ச உடனே அவங்க நம்ம காலக்கிட்ட பேசிடலாம். இதுக்கு இன்னொன்று கூட நான் கேட்க மாட்டேன், இந்த மாறுதல்கள் சொன்னீங்க தெரியுமா, இந்த மன உளைச்சல்கள், அந்த மன உளைச்சல்னால உங்களால அந்த கவுன்சிலிங் கொடுக்குற அந்த பேஷண்ட்ஸை வந்து உங்களால ஏத்துக்க முடியுது, அவங்க மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறுவாங்க. ஓகே ஓகே ஃபைன், நமக்கு தொடர்ந்து பேசுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பேசுவோம். நேர்களை சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தினம் தினம் மக்கள் மேடை தொடர்கிறது. Once again, welcome back to your favorite show, Dinam Dinam Makkal Mede, with us Gokul and Siddha doctors, Prabhakar and Muhammad Hassan Safi doctor. So வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் டாக்டர். ஸோ வந்து இப்போ நம்ம கடைசியாக என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ஸை பற்றியும் உங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ், பிரான்ச்சஸ், நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பீப்புளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து குளோபல் சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், திருச்சி உறையூர் ருக்மிணி தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து முதல் சிகிச்சை பிரிவு, குடிபோதை சிகிச்சை பிரிவுகள் இருக்கு, புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இருக்கு, நீரிழிவு நோய் சிகிச்சை பிரிவுகள் இருக்கு, முடி மற்றும் தோல் நோய் சிகிச்சை பிரிவுகள் இருக்கு, வர்மா மற்றும் மசாஜ் சிகிச்சை பிரிவுகள் இருக்கு, மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை பிரிவுகளும் இருக்கு. இதுக்காக நிறைய டாக்டருங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கான தனிப்பட்ட முறையில் நல்லபடியில் சிகிச்சை அளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது சேலத்தில் ஒரு டாக்டர் தான் டாக்டர் பிரபாகரன். இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரிவுகள் படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து நம்ம ஆரம்ப கட்ட நிலையில் கொடுக்குறப்ப கட்டாயம் நிவாரணம் அளிக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அது ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அந்த பேஷண்ட் அந்த நோய்களோட வந்தாங்க அப்படின்றப்ப நம்ம அவங்கள மெயின்டைன் தான் பண்ண முடியும். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் யாரும் ஃப்ரெஷ் பேஷண்ட்லாம் வரது ரொம்ப கம்மி தான். எல்லாமே நாட்பட்ட நிலையில் 20 வருஷம் 30 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு என்ன பண்ணுறோம்னா அவங்களுடைய வேதனைகளை குறைக்கிற அளவுக்கு முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஓகே. ஸோ இந்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குடிபோதைகளுக்கும் நீரிழிவுக்கு புற்றுநோய்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிகிச்சை அளிச்சிட்டு வரோம். ஓகே. ஸோ நமக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் நேரடியாகவே கேட்டுக்கலாம். 7373533255. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நம்ம 7373533255 இந்த டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே. நீங்கள் பேஷண்ட் வர்றதா இருந்தாலும் நம்ம அட்மிஷன் மாதிரி போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ இவங்க பேஷண்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்தாங்கன்னா எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம குணப்படுத்தி காமிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே சொல்ல முடியும். ஓகே.
ஸோ வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து வராங்கல்ல பேஷண்ட்ஸ் வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நீங்க கியூர் பண்ணதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா என்ன, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்கறேன். பெரும்பாலும் வந்து டீஅடிக்ஷன் பேஷண்ட்ஸ் தான் நிறைய வருவாங்க. குடிபோதை பேஷண்ட்ஸ் வருவாங்க. குடிபோதை பேஷண்ட் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். காலர் கிட்ட பேசிட்டு ஓகே பேசலாம். ஹலோ வணக்கம் டாக்டர் சார், குட் மார்னிங். நான் மயிலாப்பூர்ல இருந்து சங்கர் பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், இப்ப எனக்கு சைனஸ் ரொம்ப வருஷமா இருக்கு சார். என்னால வந்து மூச்சை விட முடியல, வாசனையும் தெரியல சார். ஓகே சார். நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம சித்த வைத்தியத்துல பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாங்க சார். நீங்க சைனஸ் இருக்குன்றது எப்படி, நீங்க எதை வச்சு சொல்றீங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? தலை கனமா இருக்கு சார், தும்மல் வந்துட்டே இருக்கும். ஆமா சார், அந்த மாதிரி. கீழே குனிஞ்சா தண்ணி கீழே விழுகிற மாதிரி இருக்குமா? ஆமா 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 ஆமா. சரி. கண்ணுலாம் எரிச்சல் இருக்குதுங்களா? ஆமா இருக்குங்க இருக்குங்க. இந்த தாடை, கண்ணுக்கு கீழே தாடை எரி, முகத்துல எல்லாம் தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்குங்களா? இருக்கு சார், இருக்கு சார். ஓகே. சரி. இப்போ இருக்கிற வந்து அந்த இடத்துல இருக்க வெற்றிடத்துல வந்து நீர் கோக்குறது தான் சைனஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா? நம்ம முகத்துல ஒரு பட்டர்ஃப்ளை வளைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்துல வந்து காத்து மட்டும் தான் இருக்கும். நம்ம நீரும் போறது சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ரேவும் இல்ல வந்து நேசல் சைனஸ் முகத்துல எக்ஸ்ரே எடுக்கிறது மூலியமாவும் சிடி ஸ்கேன் மூலியமாவும் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கு நீங்க என்னென்ன வைத்தியம் பார்த்துருக்கீங்க? சார், நான் எதுவும் பார்க்கல சார். அப்படியே ரொம்ப சந்தோஷம் சார். எதுவுமே பார்க்காத பட்சத்துல இதை நம்ம ஆரம்ப நிலையை தான் கடத்த முடியும். நம்ம கண்டிப்பா குணப்படுத்திடலாங்க சார். இதுக்கு மருந்துகள் இருக்கு. டாக்டர் சார், நான் உங்க ஏடிவில உங்க ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப நாளா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நம்பர் வேணுமே சார் எனக்கு. நம்பர் ஹாஸ்பிடல் நம்பர் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 73 5 33 2 55. ஓகே, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. சரி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ வந்து சைனஸை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ அதுதான் அந்த வெற்றிடத்துல எல்லாம் நீர் போயிட்டு அப்போ தலையெல்லாம் கீழே கொஞ்சம் நிஜமாலுமே அந்த மாதிரி தண்ணி குளிஞ்சாலே பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு ரெண்டும் கீழே விழுந்துற மாதிரியே இருக்கும், கலண்டு விழுந்துற மாதிரி. ஸோ அதனால பின்னடைவில் பாதிப்புகள் பெருசா வரதுக்கான வாய்ப்புகள் அனுபவிக்கிற பேஷண்ட்டை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நிறைய இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் வந்துட்டு பின்னாடி ஆஸ்மாவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. ஸோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் இதுல. ஓகே டாக்டர், சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, அதாவது நான் கேட்டேன் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்க பார்த்த பேஷண்ட்ஸ், உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்த பேஷண்ட்ஸை நீங்க பார்த்ததுல ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இது கியூர் ஆயிருக்கு? என்னால நம்ப முடியாத ஒரு பேஷண்ட்னு பாத்தீங்கன்னா, 8 வயசு பையன் வந்து பயங்கர ட்ரங்க் அடிக்ட், அதாவது ட்ரங்கர். 8 வயசு பையன்? 8 வயசு தான், நம்ப முடியல. பட் அதான் ரியல். 8 வயசுல ஒரு பையன் வந்து அவங்களுடைய மதர் தான் வந்தாங்க. ஓகே. அந்த பையன் வந்து சிவியர் ஆல்கஹாலிக், அவங்க அப்பாவோட வழி தோன்றல அப்படியே ஃபாலோவரா இருக்கிறாப்புல. ஓகே. குடிக்காம இருக்க முடியல, குடிச்சிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி. ஓகே. எப்படின்னா அவங்க அப்பா குடிச்சிட்டு வச்சிருக்கிற பாட்டில்ஸ் எடுத்து குடிச்சு அது அவங்களுக்கே தெரியாம அவரும் போதையில படுத்துக்கிற மாதிரி பையனும் போதையில படுத்துக்கிறாப்புல. அதனால அவங்க தெரியாமலே இருந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது வேணும், அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இப்ப வேற வழி இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சும்மா ராயல் ஃபேமிலிஸ் தான் அவங்க. அவங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லாதனால குணத்துக்கும் பிரச்சனை இல்லாம ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப எனக்கே ஸ்டன்னிங்கா இருந்துச்சு இந்த கேஸ். அந்த பேஷண்ட் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்தீங்க? இப்போ யூஸ்வலா வந்து பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங்கோ டைரக்டா இன்வால்வ்மெண்ட்டோ பண்றது இல்லை. கவுன்சிலிங்க்கு தனியா செப்பரேட்டா வச்சுட்டு வர்றவங்களுக்கு மட்டும் தான் பண்றது. ஸோ இந்த பையனுக்கு வாண்டடாவே பண்ணியே தீரணும், கவுன்சிலிங் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் கொடுத்தோம். ஏன் குடிக்க முடியலன்னு சொல்லி நிறுத்திட்டாப்புல. குடிக்கிறதே இல்லை இப்போ. ஸோ குடிக்கிறதே இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு போறது இல்லாமல் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பையனை கூட்டி கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு, கவுன்சிலிங் ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் ஒரு 15 days ஒன்ஸ் கவுன்சிலிங் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. இன்னொரு பேஷண்ட் கூட ஒரு 40 to 5 ஏஜ். ஓகே. அவங்க ரொம்ப வருஷமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல, அவரோட 20 வயசுல இருந்தே குடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷமா குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப 20 வருஷமா குடிச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாம, அவங்க ஃபேமிலில இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு தெரியாம தான் மெடிசன் கொடுத்தோம். ஓகே. அவரு ஒரு 1 monthலயே அவருக்கே தெரியல, என்ன காரணம் தெரியாமே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஓப்பனா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மருந்து கொடுத்தோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலில எல்லாம் வந்தப்போ அந்த பையன், சின்ன பையன், அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பார்த்தாவே அவ்வளவு பயமா, குடிச்சு வந்தாருன்னா அவ்வளவு ரகலை பண்ணுவாரு. அந்த பையன் இப்ப அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இப்பதான் எனக்கு எங்க அப்பா எல்லாம் பிடிக்குது. சோ பாசிபிள், எல்லாமே முடியும் தான். ஸ்டேஜ்ல இருக்கும்போது கண்டிப்பா முடியும். சரி, நம்ம கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சார் கிட்ட பேசுங்க.
சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். என் வீட்டுக்காரமாவுக்கு இருமல் வந்து 20 வருஷமா இருக்கு சார். ஓகே சார். வரட்டு இருமல் மாதிரி இருக்கு சார். ஓகே. அது நானும் இங்கே மெட்ராஸ் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு சார். ஓகே. என்ன சொன்னாங்க, எதனால சொன்னாங்க அந்த வரட்டு இருமல் உங்களுக்கு? வரட்டு இருமல் ஒன்றும் காரணம் ஒன்றும் சொல்ல காணும் சார். காரணமே சொல்லாம வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க 20 வருஷமா நீங்களும்? ஆமாம் சார். அது காத்தோட்டமாக இருந்தால் இல்லை வரவாட்டிங்க சார். வெளியே அவுட்டர் போனால் வர இருமலே வரவாட்டிங்க சார். காத்தோட்டமாக இருந்தால் வரவாட்டிங்குது. ரொம்ப கன்ஜஸ்டடா ரூம்ல இருந்தா வருது அப்படிதானங்க? வீட்டுக்குள்ள இந்த புகை. டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லியிருக்காங்களா சார்? சார் ஆக்சுவலி நீங்க டிவியை பார்த்து பேசுறீங்க. டிவியை பார்க்காம இங்க மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க சார். போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே. சொல்லுங்க சார். டஸ்ட் அலர்ஜின்னு சொல்றாங்களா சார்? டஸ்ட் அலர்ஜி. ஆமாம் சார். நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்களா? ஆமாம் சாப்பிடுவாங்க சார். சரி, ஒரு 3 நாள் தொடர்ந்தாப்புல செவரட்டின்னு கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதை மட்டும் வாங்கி மஞ்சத்தூள், செவரட்டி. சரி சார். அதை வாங்கி மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சின்ன வெங்காயமும் போட்டு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்க. சரி சார். குறையுதான்னு பாருங்க. அப்படி குறையிலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேரில் வந்து பாருங்க சார். சரி சார். நானும் எந்த ஊர் நீங்க? என்ன சார், நான் சிவகாசியில் இருக்கேன் சார். சிவகாசிங்களா? ஆமாம். மெட்ராஸ் திருச்சி உறையூர் ருக்மணி தேட்டர் பஸ் ஸ்டாப்ல நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. நேரில் வந்து பாருங்க சார். 20 வருஷமா இருக்குன்றீங்க, ரொம்ப சிரமத்துக்கு உள்ளா இருப்பாங்க. நம்ம அதுக்கு அந்த சோதனைகள்லாம் பண்ணி தான் பார்க்க முடியும். அதை அவுட்டர் போனால் ஒரு இருமல வரவாட்டிங்க சார். காத்தோட்டம் வருது. சரி சரி. வீட்டுக்குள்ள இருந்தா உங்க வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் தான் இருமல் வருதுங்கிறீங்க? ஆமா, வீட்டுக்குள்ள மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. ஓகே சார். வித்தியாசமா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அதாவது கன்ஜெஸ்டடா இருந்தா, அதாவது அடைச்ச மாதிரி காத்தோட்டமா இருக்கும்போது இருமல் வரலன்னு சொல்றாரு, உள்ள இருக்கும்போது மட்டும் இருமல். இதெல்லாம் என்ன மாதிரி? அலர்ஜி தான் எல்லாமே. அவங்க உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கும். அதுல என்ன 20 வருஷமா இருக்கனால அந்த ஒவ்வாமையும் வளர்ந்துருக்கும்ல. நம்ம 20 வருஷத்துல எவ்வளவு பெருசா வளர்ந்துடுறோம், நோய்கள் மட்டும் வளர்ந்துருமா? ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுக்கு வாடகை குடியிருக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் அந்த வீட்டுல குடியிருக்கோம்னா திடீர்னு ஓனர் வந்து காலி பண்ண சொன்னா காலி பண்ணிட மாட்டோம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவோம், இல்ல கொஞ்சம் டைம் ஆகுது கேட்போம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 10 வருஷமா உடம்புல இருக்கிற நோய் நம்ம மருந்து கொடுத்து ஒரு 5 நாள் சரியா போயிடுங்களா? அருமையான எக்ஸாம்பிள். அதுவும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும். மாட்டேங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடி இருந்துருது. அதே மாதிரி ஓனர்லாம் நம்ம அடிச்சு துரத்திடுறாங்க. அது மாதிரி நம்மளும் மருந்துகள் கொடுத்து. சூப்பர் சார், ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. சரி, ஓகே சார். நம்ம வந்து நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நீங்க வந்து பீப்புளுக்கு சித்தா மருத்துவத்தை பத்தியும் அதனுடைய வழிமுறைகள், சிறந்த நன்மைகள் பத்தியும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? லாஸ்டா பீப்புளுக்கு சொல்லிடுங்க. சித்த மருத்துவம் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து சித்த மருத்துவம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்கு. முன்ன மாதிரி இருந்த மாதிரி மெடிசன்கள் எல்லாம் இப்ப நிறைய ரிசர்ச் பண்றாங்க. இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ், எம்டிஸ், நிறைய புது புது நோய்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து இப்ப சித்த மருத்துவம் தான் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து வருங்காலத்துல நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குது. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலுக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசே வந்து நிலவேம்பு குடிநீர் தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட இப்ப நிலவேம்பு வந்துட்டாங்க. இதே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி சிக்கன் குனியா வந்தப்பயும் இதே நிலைமை தான். சிக்கன் குனியா வந்து தமிழ்நாடு முழுசுமே ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம்ல கை கொடுத்தோம்னா அந்த நிலவேம்பு குடிநீர் தான். அது மாதிரி நிறைய மருந்துகள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்குது. அதனால மக்கள் வந்து விளம்பரத்தை பார்த்தோ இல்ல ஒரு டாக்டர் வந்து பேசுறாருன்னா அவரோட பின்புலம் என்ன, அவர் மருத்துவ படிப்பு படித்தவரா, அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் போகணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். மற்றபடி விளம்பரத்தை பார்த்து யாரும் ஏமாற வேண்டாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லுங்க. ஸோ இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்லா போச்சு. நானும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். அதே மாதிரி பீப்புள் கேட்டதுக்கு ரொம்ப அழகா தெளிவா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ நேயர்களே, இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பயனடைஞ்ச வகையில் நிறைய விஷயங்கள், தெளிவான விடைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து சித்தா மருத்துவத்தை பற்றின குணநலன்கள், பயன்கள் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல மெசேஜும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் நாளை உங்களுக்கு வேறு ஒரு பர்சனாலிட்டியோட வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gokul. Take care.